இயேசுவுக்கே தேவதூதன் தேவைன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன? பரலோகத்துல 3ல ஒரு பகுதி, அதான் அந்த லூசிஃபர். நம்ம இன்னைக்கு பிசாசுன்னு சொல்றோம்ல, அவன் பேர் வந்து லூசிஃபர். அவங்க மேல ஒரு அட்டுழியம் பட்டான், ஒரே எத்தி விட்டாங்க. எத்தனை மேல இருந்து சர்றன்னு கீழே வந்து விழுந்தாப்ல. அவரை துரத்தி அடிச்சது வந்து நல்ல தேவதூர்கள். இவன் மோசமானவன். இப்ப இவன் வந்து இங்கதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவதூதனை நம்ம வச்சிருக்கிற அந்த தேவதூதனை வச்சு அவனை ஹேண்டில் பண்ணிடணும்ன்ற. நீங்க போய் ஹேண்டில் பண்ணாதீங்க. பிசாசு நீ என்ன நினைச்சிட்டு, நீ அவன்கிட்ட பேசவே செய்யாத. நீங்க எதுக்கு பேசுறீங்க அவங்ககிட்ட? அவங்ககிட்ட என்னங்க நம்மளுக்கு பேச்சு? நம்ம கிட்ட தேவதூதர்கள் இருக்கிறாங்க. எங்க அப்பா கேட்டாருன்னா இன்னும் 1000 தேவதூதரை அனுப்புவாரு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகும்போது அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது தேவதூதன் வந்து அவனை கம்ஃபர்ட் பண்ற, பலப்படுத்துகிறார். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இயேசுவுக்கே தேவதூதன் தேவைன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன? இல்ல இயேசுவால செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாரும் நம்புறோம். அவருக்கு என்ன பலன்? அப்படி பலன் தேவதூதன் ஏன் வந்து செய்யணும்? ஏன்னா அவங்க செய்யறதுக்காக தான் இருக்காங்க. நம்மளுக்கு உதவி செய்கிறவர்கள், அவர்கள் பேரே பணிவிடைக்காரர்கள், உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுக்கு இந்த பூமியில உதவி செய்வதற்காக தேவன் தேவதூதர்களை கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல வரணும். அதான் பாயிண்ட். வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க ராஜ்யத்துல ராஜாவா பிறந்தாதான் உங்களுக்கு தேவதூதனே வேலை செய்வான். அதுக்கடுத்து இயேசுவின் நாமத்தினாலதான் வேலை செய்வான். அதுக்குதான் இப்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமம்னு சொன்னேன். என்னங்க இயேசுவின் நாமம்? யெகோவா சிக்கேனு, எல்சடா, யெகோவா இரு, அதெல்லாம் என்னங்க அப்படின்னீங்கன்னா, இது எல்லாவற்றையும் சேர்த்த அந்த இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். இந்த இயேசுவின் நாமத்தில் தேவதூதன் வேலை செய்கிறான்.